மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியமான நிர்வாகக் குழு கூட்டம் இன்று தாயகத்தில் காலை 9:30 மணி அளவிலேயே தொடங்கிவிட்டதால் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவத்தை கருதி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்களும் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்ற காரணத்தால் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஆட்சிக்கு எப்படி திமுக கூறுகிறதோ அதைப் போல 6 மாத காலம் அமைதியையும் பொறுமையும் கடைபிடிப்பதென்றும் இந்த அரசு எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல முயற்சிகள் நல்ல திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் எங்கள் விருப்பத்தை வாழ்த்துக்களை இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னர் தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய பக்தவச்சலம் அவர்களையும் மற்ற தலைவர்களையும் வீடு தேடி சென்று பார்த்ததைப் போல இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களும் இதுவரை முதலமைச்சராக இருந்த சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கும் சென்று பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்களின் இல்லங்களுக்கும் அலுவலகத்துக்கும் சென்று ஒரு நல்ல முன்மாதிரியை ஃபார் ஹெல்தி பாலிடிக்ஸ் ஆரோக்கியமான அரசியல் தழைப்பதற்கு அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த அணுகுமுறையை மெச்சுகிறேன். அதற்கு என் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.